பெசரட்டுங்கிற ஒரு டிஃபன் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் 200 இந்த டம்ளரால் 2 டம்ளர் 2 டம்ளர் பாசி பயிறு, 1/4 டம்ளர் பச்சரிசி. இது நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். எட்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம காலையில் என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இது பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இவ்வளோ பூண்டு வேண்டாம், ஒரு 4-5 பல்லு பூண்டுன்னா போதும். அதெல்லாம் இதோட போட்டு மிக்சியில் நல்லா அடித்து உப்பு போட்டு கரைச்சி தோசை ஊற்றுவோம். இது ஊறட்டும், நம்ம காலையில் பார்த்துக்கலாம். வெல்கம் பேக் மாஸ்லாமணி கிச்சன். இப்போ வந்து நேற்றுக்கு நம்ம பாசி பயிரை வந்து ஊற வச்சோம். இப்போ நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு தேவையான பச்சை மிளகாய் 4, ஜீரகம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டதுக்கப்புறம் உப்பு கலந்து நம்ம தோசை ஊற்றலாம். தேவையான உப்பு, ஏன்னா சட்னிலையும் உப்பு போடுவோம். பெசரட்டுக்கு தேவையான சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு தேங்காய், ஒரு தேங்காய் வடித்து தான். பச்சை மிளகாய் ஃபேவரட், இது பச்சை மிளகாய், கார மிளகாய் 2, பூண்டு, தேவையான உப்பு, கொஞ்சமாக புளி. சட்னி வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம். தாளிக்கிறதுக்கு உளுந்து, கடுகு, பெருங்காயம். இப்போ உங்களுக்கு சட்னி அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். தேங்காயை பல்லாக சீவிட்டு மிக்சியில் போடக்குள்ள வைப்பரில் வச்சுருங்க. வைப்பரில் வச்சு அரைச்சா தான் நல்லா அரைப்படும். அப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சா சட்னியை தாளிக்க போகிறோம். பெருங்காயம் கொஞ்சம், உளுந்து ப்ரௌன் கலருக்கு வரணும் பாருங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ரொம்பவும் கருவக்கூடாது, ரொம்பவும் இருக்கணும். ஃபஸ்ட்டு கடுவை போட்டிங்கன்னா பொரிஞ்சிடும். இப்போ சட்னி ரெடி. தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னியில் நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு இஞ்சி, ஒரு நாளைக்கு பூண்டு, ஒரு நாளைக்கு புளி, இந்த மாதிரிக்கு இதுனா நமக்கு சுவை கூடும். அதுக்கு டிஃப்ரென்ஸ் இது இருக்கும். உடம்புக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது. அதனால் நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய வீவர்ஸ் ஒருத்தர் சட்னி வகையெல்லாம் போடுங்கம்மான்னாங்க. இந்த சட்னி ஃபஸ்ட்டாக போட்டிருக்கேன். அவங்க வந்து இதை பார்த்து பயனடையட்டும். நம்ம தோசை ஊற்றக்குள்ள மாவை வந்து மாவு மேலே கரண்டி படுற மாதிரி தான் இருக்கணும். அடிவரை நம்ம தேய்ச்சோம்னா சுருண்டுக்கும். அதனால் இந்த மாதிரி மெலிசாக பட்டுப்படாமல் அப்படி தேய்ச்சிங்கன்னா நல்ல ரவுண்டு ஷேப்புக்கு வரும். இது ஆந்திரா ஸ்பெஷல் ஃபேவரட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பலகாரம், ஒவ்வொரு அந்தந்த கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல உணவுப் பொருள்கள் மாறி இருக்குது. நான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நான் உத்தியோக நிமித்தமாக போனதுனால ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னென்ன ஃபுட்டுங்கிறத நான் கற்றுட்டு வந்திருக்கேன். இப்போ தான் யூடியூப்பு, அப்போலாம் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் சமையலை சொல்லி தருது. இப்போ வந்து தோசை நல்லா வெந்துருச்சு.
இப்போ இது ஆந்திரா டிஷ்ஷுங்கிறதுனால பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நாட்டில் பாசிப்பயிரை நம்ம எந்த வகையிலனாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வேக வச்சும் கொடுக்கலாம், இந்த மாதிரி தோசையாக கேட்கலாம். புரோட்டீன் எந்த வகையிலாவது நம்ம உருவத்தை மாற்றி கொடுக்கலாம். இப்போ ராகி, கொண்டக்கடலை இதெல்லாம் செஞ்சு இட்லி, தோசையெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். சிறுதானியமும் சேர்ந்த மாதிரி இருக்கும். பிள்ளைங்களுக்கு புரோட்டீன் கொடுக்குறது எப்படின்ட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் நம்ம இஞ்சி சேர்ந்துருக்கறனால டைஜஸ்ட் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வராமல் இருக்கிறது பூண்டு, அப்படி ஒவ்வொரு இதுலேயும் அது பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களோட கருத்தையும் இது ஏன் பச்சரிசி போட்டோம்னா, பருப்பு மட்டும் போட்டோம்னா ஒரு மாதிரி வதன்னு இருக்கும். பச்சரிசி போட்டோம்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். அதனால் பச்சரிசியும் கொஞ்சம் கலந்துக்குங்க. நல்லாவே மொறுமொறுன்னு இருக்குது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. அளவான காரம், அளவான உப்பு. இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், சட்னிலையும் உப்பு போட்டிருக்கோம். அப்போ இதில் உப்பு மட்டும் நிதானமாக போட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, லைக் பண்ணுங்கள். எதுவும் குற்றம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.